ஜோதிடப்படி தம்பதிகள் பிரியறதுக்கு என்னென்ன கிரக அமைப்புகள் முக்கிய காரணம்னு ஒரு சின்ன அலசல் இது. இந்த கருத்துக்கள் எல்லாமே திருமண பிரிவுக்கு ராகுவும் கேதுவும் எப்படி ஒரு முக்கிய காரணமா அமையுதுன்னு விளக்குற முதலாவது விஷயம். ராகு கேது தான் பிரிவுக்கு முக்கியமான காரணம். ஜோதிடத்துல இந்த ரெண்டு கிரகங்களையும் பிரிவினை கிரகங்கள்னு சொல்வாங்க. அதாவது ஒரு ஆணோட ஜாதகத்துல அவரை குறிக்கிற குருவுக்கும் அவரோட மனைவியை குறிக்கிற சுக்கிரனுக்கும் நடுவுல ராகுவோ கேதுவோ வந்துட்டா பிரிவு வர வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி தான் ஒரு பெண்ணோட ஜாதகத்திலையும். ரெண்டாவது, ஜாதகத்துல இப்படி அமைப்பு இருந்தா மட்டும் போதுமா, உடனே பிரிவு வந்துடுமா? இல்ல, அங்கதான் தசாபுக்தி ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. அதாவது அந்த கிரகங்களோட ஆளும் காலம் நடக்கும்போது தான் இந்த அமைப்பு வேலை செய்யும். குறிப்பா ராகு கேது சனி இல்லனா செவ்வாய் தசை நடக்கும்போது சின்னதா இருக்கிற பிரிவு கூட நிரந்தரமாகிட வாய்ப்பு அதிகம். கடைசியா இதுக்கு என்னதான் தீர்வு, இதுக்கு பரிகாரமெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலா கல்யாணத்துக்கு முன்னாடியே சரியான ஜாதகத்தை தேர்ந்தெடுக்கிறது தான் ஒரே வழி. அதாவது ஒருத்தரோட ஜாதகத்துல பிரிக்கிற அமைப்பு இருந்தா அவரோட துணைவர் ஜாதகத்துல கணவன் மனைவியை குறிக்கிற கிரகங்கள் ஒன்னா இருக்கிற மாதிரி பார்த்து கல்யாணம் பண்றது உறவை காப்பாத்தும். அதனால கல்யாண பொருத்தம் பார்க்கும்போது இந்த ராகு கேது அமைப்பை சரியா செக் பண்றது பிரியாத ஒரு உறவுக்கு நல்ல அடித்தளமா இருக்கும்.